கோவிலில் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறவங்களா நீங்கள், விஐபி டிக்கெட் வாங்கி சாமியை தரிசனம் பண்ணுறவங்களா நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அட்வொகேட் பிரதீபா. இன்றைக்கி சட்டமும் நானும் சீரீஸில் நம்ம ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நபர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணுறாரு. எதுக்காக பொதுநல வழக்கை ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் விஐபி டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஐபி டிக்கெட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக க்யூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ணாமல் இந்த விஐபி டிக்கெட் வச்சுருக்கவங்க சீக்கிரமாக போய் சாமியை கிட்டக்க நின்று தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த விஐபி டிக்கெட்டோட சிறப்பு அம்சம். ஸோ இந்த விஐபி டிக்கெட் அடிப்படை உரிமையான ஆர்டிக்கல் 14 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸான ஆர்டிக்கல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வயலேட் பண்ணுது அப்படின்னா, பணம் இல்லாத பக்தர்களுக்கு ஒரு மாதிரியான செயல்முறையும் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இது ஒரு பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இந்த விஷயத்தை கோர்ட் தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜரை செட் பண்ணி வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் பெட்டிஷனில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஐபி டிக்கெட்டோட விலை 300லேருந்து 600 வரைக்கும் விற்கிறாங்க. பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுற பக்தர்களால் அவ்வளோ காசு கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி சாமியை தரிசனம் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பாரபட்சம் பார்க்குற மாதிரியான விஷயமா இருக்குது. இதை ஸ்டாண்டர்டாக ப்ராப்பராக பண்ணணும். கோர்ட் தான் அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை செட்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தில் கோர்ட் தலையிடாது, இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவிலில் ஸ்பெஷல் டிக்கெட் வேணுமா? பொது தரிசனம் இருக்கும்போது ஸ்பெஷல் தரிசனம் தேவையா? பாரபட்சம் பார்க்குதா? விஐபி டிக்கெட் இருக்கிறனால பணம் இருக்கிற பக்தர்கள் பணம் இல்லாத பக்தர்கள்னு பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருக்கா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.